India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். Welcome to ரகசியபேச்சுக்கள்.com. வாமா மருமகளே, வா பாரு, இதுதான் நம்மளோட புது வீடு. எப்படி இருக்குமா? என்னாச்சு? வீடு பிடிக்கலையா? இல்ல, பரவாயில்ல. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஊர்ல அப்பா ஒரு பெரிய பண்ணை வீடு வாங்கியிருக்காருன்னு சொன்னீங்க. இது ஒன்னும் அவ்வளவு பிரமாதமா இல்லையே. ஹேய், அது நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். இங்க பாரு மருமகளே, என்னோட முழு சேமிப்பையும் போட்டு வாங்கின வீடு இது. நமக்கு இது பெரிய வீடு தான். இந்த ஏரியால இந்த மாதிரி வீடு வாங்குறதெல்லாம் பெரிய கஷ்டமா? ஐயோ மாமா, நான் சும்மா இவரை வம்பிழுத்துட்டு இருக்கேன். வீடு ரொம்ப நல்லா இருக்கு. அது சரி, அது சரி. இங்க பாருப்பா, மருமகளுக்கு வீட்டை சுத்தி காட்டு. நான் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துறேன். சரிப்பா, போ. வா. அந்த ரூம் பாரு. ரொம்ப அழகா இருக்க. தெரியும். புதுசா ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். புதுசா? இப்ப சொல்றேன் பாரு. இத வாங்கிக்கோ. எவ்வளவு வெக்கையா இருக்கு. பக்கத்துல வராதீங்க, தூரமா போங்க. அதுக்கு என்ன இப்போ? ஃபேனை ஸ்பீடா வச்சுட்டா போச்சு. இத வரேன். இல்ல இல்ல, வேண்டாம், விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உங்க வீட்ல ஒரு ஏசி கூட இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் என்ன நல்லா பாத்துக்குவாருன்னு நினைச்சேன். எனக்கு கிடைக்காததெல்லாம் கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வாங்கிடலாம். நமக்கு இப்பதானே புதுசா கல்யாணம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பொருட்களுக்காக சண்டை போடுற நேரத்தை நம்மள புரிச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். லவ் பண்ணலாமா? இந்த ஹீட்ல என்னால லவ் எல்லாம் பண்ண முடியாது. தூங்குங்க. இந்தப்பா வச்சுக்க. ஏன்பா இப்ப என்னப்பா ஏசிக்கு அவசியம்? அட என்னப்பா நீ, புது மருமகன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, புழுக்கமா வேற இருக்கு. இங்க பாரு, நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். ஆனா புது மருமகளுக்கு ஏசி வேணும்ல. இது ஒன்றும் பெரிய செலவில்லப்பா. கிரெடிட் கார்டில் தான் வாங்கியிருக்கேன். அதனால ஒரு சின்ன இஎம்ஐ வரும், அவ்வளோதான். தேங்க்யூப்பா. இது ரொம்ப நல்லா இருக்கு மாமா. நீங்க பாத்தீங்களா, உங்க அப்பா உங்களை விட தெளிவானவர். தேங்க்யூ மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டு, மாமா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். நான் ஷாப்பிங் போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். சிவி, ட்ரெஸ்ஸுக்கு இப்ப என்ன அவசியம்? அதான் கல்யாணத்துக்கு அவ்வளோ ட்ரெஸ் வந்துச்சுல்ல, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. அது எல்லாமே சாரீஸ். எனக்கு ஜீன்ஸும் டாப்ஸும் வேணும். சரி, சாரி கட்டுறீங்க. பாருப்பா, நீ கொஞ்சம் அமைதியாரு, அமைதியாரு. உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட தோணுதோ அப்படி போட்டுக்கம்மா. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஜீன்ஸ் டாப் தானே போடுறாங்க. நீ தாராளமா போட்டுக்க. இங்க பாருமா, உனக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க. சரி, அப்போ ஒன்று பண்ணு. உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணு. நான் ஆஃபீஸ் வேலையில் பிஸியாக இருப்பேன். உனக்கு இந்த ஊரை பற்றி எதுவும் தெரியாது, எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். சரியா? சரி. ஏய், என்னப்பா எவ்வளோ நேரம்? ரெடி ஆனியா இல்லையா? சரியான டயத்துக்கு வந்திருக்க நீ. உன் அண்ணியை பாரு. சிவி,
இவன் என்னோட ஃப்ரெண்டு அஜய். வணக்கம் அண்ணி. வணக்கம். சரிப்பா, அந்த இன்சூரன்ஸ் பேப்பர் என்னாச்சு? பா உங்களுக்கே தெரியும், இது மந்த் எண்டிங், பேங்க்ல இருந்தெல்லாம் வெளியே வர முடியாது. அதுக்கு ஏன்பா நீ கவலைப்படுற? நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். எப்படியும் நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரணும். அங்கிள் நீங்க கவலைப்படாம இருங்க, உங்க பேப்பர்ஸ் நான் கொண்டு வந்து தரேன். ஓகே? ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிப்பா, நான் வரேன். தேங்க்ஸ்டா. சரிப்பா கிளம்பலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பா. பாய். அடேங்கப்பா, ஆன்லைன்ல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கே. அதான் சொல்லிட்டு இருந்தாரோ. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பிராண்டட் ட்ரெஸ் போடணுங்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலாம். ஏன்பா? அங்கிள். ஆமா, நீ இங்க? அது அங்கிள், அந்த பேப்பர்ஸை கொண்டு வந்தேன். சரி கொடுப்பா, நீ கிளம்பு. ஓகே அங்கிள். வரேன் அங்கிள். மாமா வந்துட்டீங்களா? ஆமாம்மா. நீ இங்க ஹாலில் இப்படி சேலையை கட்டிக்கிட்டு யோகா பண்றது? மாமா, அது வந்து யோகா பேண்ட் இருக்குல்ல, அதான் அந்த யோகா ட்ரெஸ் உடம்போட ஃபிட்டா இருக்குமே. அது என்கிட்ட இல்ல மாமா, அதான் சாரி கட்டிக்கிட்டே. ஆனா அதை நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். சரிம்மா சரிம்மா, நல்ல விஷயம்தான். அப்புறம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். நீ யோகாவை உன்னோட ரூமுக்குள்ளேயே பண்ணிக்கம்மா. ஏன்னா ஹாலுக்குள்ளே யாராவது திடீர்னு வந்துட்டாங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல. சரிங்க மாமா. ஆனா அது வந்து மாமா, நான் டிவியை பார்த்து பார்த்து தான் யோகா பண்றேன். ஆனா என்னோட ரூம்ல டிவியே இல்லை. நீங்க மட்டும் என் ரூம்ல டிவி மாட்டிட்டீங்கன்னா நான் அங்கேயே யோகா பண்ணுவேன். என்னம்மா சொல்ற நீ? நான் இப்பதானே ஒரு புது ஏசி வாங்கினேன். இப்போ மறுபடியும் டிவி வாங்கினா என் பட்ஜெட் தாங்காதுமா, செலவு அதிகம்மா. வேணா ஒன்று பண்ணலாம், நான் இந்த டிவி எடுத்து உன் ரூம்ல மாட்ட சொல்றேன். இது மாமா, இது ரொம்ப ரொம்ப பழைய டிவி. இப்பெல்லாம் எல்லாருமே ஸ்மார்ட் டிவி தான் யூஸ் பண்றாங்க. அப்ப சரிம்மா, நான் என்னன்னு பாக்குறேன். சரி. ரோஹன், அந்த பேப்பர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அண்ணா வணக்கம். ஏய் பிட்டன், எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. வாமா வா, உட்காரு உட்காரு. வாங்க அத்தை. அட போதும்பா, எழுந்துரு. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் விடு. உட்காருங்க அத்தை. உட்காருமா உட்காரு. அப்புறம் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிட்டன். நீ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, சொல்லு. அண்ணா, உங்க மேல எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்னம்மா? எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரோஹனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டீங்க. உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். அட என்னம்மா பிட்டன், என்ன பண்ண சொல்ற? எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சு போச்சு. நீ முதல்ல நம்ம மருமகளை பாரு. டேய் ரோஹன், போய் கூட்டு வாவல. இந்த கூப்பிடுறேன்ப்பா. சிவி, அவ்வளோ வந்துட்டா. வாமா வா. பாருமா, உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு.
இவங்க தான் பிட்டன் அத்தை. எனக்கு ஒன்று விட்ட தங்கச்சி உறவு முறை. ஆனால் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபார்மாலிட்டி வேண்டாம். இப்ப நாம இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல இதெல்லாம் வேண்டாம். வா உட்காரு. அம்மா பிட்டன், உன் மருமகளை நல்லா பாத்துக்க. என் மேல கோபப்படாத. ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க மருமக லட்சத்துல ஒருத்தி. ரொம்ப லட்சணமான பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் ஒரு நிமிஷம். இந்தாம்மா. அட பிட்டன், இதெல்லாம் எதுக்கு? அண்ணன் நீங்க எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. நான் ஆசைப்பட்டு இவளுக்கு கொடுக்கறத நீங்க தடுக்க கூடாது. அப்புறம் என்ன வாங்கிக்க, இத நீ மறுக்க கூடாது. இந்தா. எவ்வளவு பணம்? இத சாதாரணமா கொடுத்துட்டாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா சிவி? அத்தை ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாங்க. அந்த முழு வேலையோட பாரத்தையும் அத்தை தான் சுமக்குறாங்க. அவங்களோட பிசினஸ்ல வெறும் பொண்ணுங்களை மட்டும்தான் வேலைக்கு வச்சிருக்காங்க. பெண்களின் முன்னேற்றம், பெண்களுக்கு முக்கியத்துவம், இதுலலாம் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆமா, சொசைட்டிக்காக வாழ்றாங்க. நான் பாக்குறேன். என்ன சொல்லுங்க சார், இந்த பார்சல் எங்க வைக்க? இங்கே வச்சிருங்க. எவ்வளவு ஆச்சு? 30,500. இது என்னோட பார்சல். 30,500? இந்த 2 பார்சலுக்கு அவ்வளவு காசு? இல்ல சார், இன்னும் இருக்கு. தம்பி, நீ ஒண்ணு பண்ணு. இந்த 2 பாக்ஸ் மட்டும் இருக்கட்டும், மத்தெல்லாம் எடுத்துட்டு போ. ஏன் சிவி, அவ்வளவு காசெல்லாம் என்கிட்ட இல்லம்மா. இப்போ கேஷ் இல்லனா ஏடிஎம் போய் எடுத்துட்டு வாங்க. சிவி, 30,500 ரூபாய்க்கு ஷாப்பிங், அதுவும் ஒரே நேரத்துல? நல்லா இருக்கேன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் செலவெல்லாம் நீங்க தானே பாத்துக்கணும். சிவி, நீ இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ற அளவுக்குலாம் நான் சம்பாதிக்கல. மத்தெல்லாம் எடுத்துட்டு போங்க. இது 2க்கு மட்டும் பே பண்ணிடுறேன். இருங்க, நீங்க பேசாம இதையே எடுத்துட்டு போயிடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன பண்ற? எனக்கு விருப்பமான பொருளை வாங்க முடியாதப்போ இது மட்டும் எதுக்காக? என்ன பேசுற நீ? புரிஞ்சுதான் பேசுறியா? புரிஞ்சுதான் பேசுறேன். பொண்டாட்டிக்கு செலவு பண்ண முடியலன்னா எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? சரியான பிச்சைக்கார குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். சிவி, டேய் ரோஹன், என்ன காரியம் பண்ணிட்டடா? நீ மருமகளை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அப்பா நீங்களும் தானே பாத்துட்டு இருந்தீங்க. என்ன மாதிரி பேசுற பாருங்க. அவ எப்படி வேணாலும் பேசிட்டு போகட்டும். போ, முதல்ல போய் நீ அவட்ட மன்னிப்பு கேளு. போ. சரிப்பா. இரு ரோஹன், என்ன பண்ற நீ? இப்பதான் நீ எல்லாரும் முன்னாடியும் அவளை கை நீட்டி அடிச்ச. உடனே சமாதானப்படுத்த போற? டேய், அவ ஒரு பொண்ணு, அவளுக்கு அசிங்கமா இருந்திருக்கும். நீ இங்கே இரு, நான் அவளை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வரேன். ஆமா பிட்டன், நீ போமா. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னா. சிவி, இந்த ஆம்பளைங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. உன்னோட கனவெல்லாம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக இந்த ஆம்பளைங்களை மட்டும் நம்பி இருந்தேன்னு வச்சுக்கயே, இவங்க உன்னை அடிமை மாதிரி நடத்துவாங்க. ஆமா, அப்படிதான் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னைக்கு கை நீட்டி அடிச்சவன் நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுவான்? இந்த வீட்டை விட்டே துரத்துவான். என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. எல்லாம் நீயே புரிஞ்சுப்ப. உன் கையில மட்டும் பணம் நிறைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த ஆம்பளைங்க உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சம்பாதி, அதுக்கப்புறம் உன் முன்னாடி குரல் வசதி யாராவது பேச முடியுமா? நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் ஒரு டிகிரி கூட முடிக்கலையே. கம் ஆன் சிவி, உன்கிட்ட வேற ஒண்ணு இருக்கு. அது படிச்சவங்க கிட்ட கூட இல்ல. இந்த காஸ்ட்லியான சாரி, இந்த ஜுவல்லரி, இதெல்லாம் ஒரு நாளைக்கு உன் கையிலயும் இருக்கும். அதுவும் உன் சம்பாத்தியத்துல வாங்கினதா இருக்கும். கொடு, போன கொடு. இந்தா, இதுதான் என்னோட நம்பர். அப்புறமா எனக்கு கால் பண்ணு. நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகே? இப்ப அழாத. நான் கிளம்புறேன். நான் எப்படியாச்சும் பணம் சம்பாதிச்சே ஆகணும். நாளைக்கு நான் இவங்கள பார்க்க போறேன்.
சித்தி சித்தி, நான் உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டேன். உங்க வீட்டு நம்பர் என்ன? ஓ, அடுத்த ரைட்டா? சரி, வரேன். வாவ் ஷிவி, வெல்கம் டு மை ஹோம். அப்புறம் சொல்லு, எப்படி இருக்க? அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுல கஷ்டம் இல்லையே. ஐ அம் சோ ஹாப்பி. இந்த கால்ல விடுறதெல்லாம் வேண்டாம், அந்த காலெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இத பாருங்க, நானும் உங்களை மாதிரி பணக்காரி ஆகணும். உங்களை மாதிரி கிராண்டா ட்ரெஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி நகைங்கள்லாம் போட்டுக்கணும். ஆமா, எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். நான் நல்லபடியா வேலை பார்ப்பேன். அப்படியா? பண்ணுவியா? ஆமா, கண்டிப்பா. சரி வா, உனக்கு பிசினஸ் பத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறேன். வா உட்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிசினஸ்ல நீ பர் டேக்கு 20,000 rupees சம்பாதிக்க முடியும். 20,000? நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, பணம் சம்பாதிக்கணும்னா இப்படி எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இதனால உன்கிட்ட இருந்து எதுவும் போக போறது இல்ல. அதுக்கு பதிலா உனக்கு வரத்தான் செய்யும் பணம். இப்ப சொல்லு. அப்படியே செய்றேன். நான் இத பண்றேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணதில்ல, அதான் கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்றேன். ஆனா நான் ரெடியா தான் இருக்கேன். இப்படிதான் இருக்கணும். அப்ப சரி, வேலையை இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்ற நீ? வா. ஐ அம் சோ ஹாப்பி. மனோரஞ்சன், நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னால சம்பாதிக்க முடியும். உன்னோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நீ நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கைய வாழ போற. இத பிடி. இப்ப நீ வேற ஒரு உலகத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிற நேரம் வந்தாச்சு. போய் ரெடி ஆயிட்டு வா. அப்புறம் இந்த மாஸ்க் உன்னோட உண்மையான அடையாளத்தை மறைக்கிறதுக்காக. அப்புறம் ஷிவி, இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த உலகத்துல உன்னோட பேரு ஷிவி இல்ல, உன் பேரு மேனகா. எல்லார பொறுத்த வரைக்கும் உன் பேரு மேனகா. ஓகே? இப்ப போய் ரெடி ஆகு. ஓகே, போ. உங்க கண் பார்வையில பட்ட யாரும் தப்பிக்க முடியாது. பொண்ணு அப்படியே சிக்க வச்சிட்டீங்களே. வெல்கம் டு ரகசியபேச்சுக்கள்.com.
ஷிவி, இவ்வளோ காஸ்ட்லியான மொபைல்? அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, உங்க அத்தையுடைய எக்ஸ்போர்ட் கம்பெனில அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அவங்க என் ஒர்க்கை பார்த்து சந்தோஷப்பட்டு இதை கொடுத்தாங்க. இந்த போனை அவங்க உனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்களும் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்க, நான் சம்பாதிச்சு வாங்கினா அதுலயும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எங்க போற? நான் இப்போ சித்தியோட வீட்டுக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு மாசத்துல இவ்வளோ வாங்கியிருக்கா? அப்படி என்ன வேலை பார்க்கற இவ? எங்க போனா இந்த பொண்ணு? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காணும் பாரு. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே புரியல. போனை எடுக்க மாட்டேங்கிறா. See the time. அவளுக்கு போன் பண்ணு. நான் ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அவ தான் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. ஷிவி, ஏன் இவ்ளோ லேட்? See the time. போய் சீக்கிரமா ரெடி ஆகு. லைவ் சாட்டை ஸ்டார்ட் பண்ணு. சரிங்க சித்தி, ஒரு நிமிஷத்துல ஆன்லைன் போயிடுவேன். நான் பார்க்க எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்கு. Oh, Rohan, how are you? What a pleasant surprise. என்ன திடீர்னு வந்திருக்க? அத்தை, ஷிவி இங்க வந்தாளா? ஆமா, வந்திருக்கா. ஏன், என்னாச்சு? எங்க இருக்கா அவ? நான் அவளை பார்க்கணும். மேலதான் இருக்கா. ஆனா நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? ஆமா, இப்ப நான் உன்னை லவ் பண்றது உண்மைதான். சரி, நீயே சொல்லு, எப்படி லவ் பண்ணணும், எவ்வளவு லவ் பண்ணணும்? அத்தை, அவகிட்ட நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் உங்க முன்னாடி. நானே போய் பார்க்கறேன். ரோஹன், ஏன் இப்படி பதட்டப்படுற? மேனகாவை சந்திக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்காக நீங்க பிரீமியம் சேட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன விஷயம், அதையாவது சொல்லு. என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஏய், இதோ ஷிவியே வந்துட்டா. என்னங்க நீங்க இங்க வந்திருக்கீங்க? என்ன நடக்குது இங்க? அத்தா, நீங்களே பாருங்க, இவ்வளோ காஸ்ட்லி மொபைல். இவங்கிட்டே கேளுங்க யாரு கொடுத்தாங்கன்னு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவ? நான் கேட்டா அத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றா. அத்தை, நீங்க எப்படி இத கேளுங்க தாத்தலா. அவ உண்மையதான் சொல்லிருக்கா. இந்த மொபைல் நான் தான் அவளுக்கு கொடுத்தேன். இவ எனக்கு பொண்ணு மாதிரி. நான் இவளுக்கு ஒரு மொபைல் போன் கிஃப்ட் கொடுக்க கூடாதா? அப்ப நீங்க தான்? ஆமா. பாத்தீங்களா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இப்பெல்லாம் இவர் என்கிட்ட நடந்துக்கிற விதமே வேறையா இருக்கு. என் மேல நிறையவே சந்தேகப்படுறாரு. இது ஒண்ணுதான் நான் வாழ்க்கையில பார்க்காம இருந்தேன். ரோஹன், இவ்வளவு பாசமான மனைவியை சந்தேகப்படுவியா? உனக்கு வெக்கமா இல்ல? முதல்ல இவகிட்ட மன்னிப்பு கேளு. சே சாரி. ஷிவி, ஐம் சாரி. இந்த உன்னோட மொபைல். நீ போய் உன்னோட வேலையை பாரு, நம்ம சாயந்தரம் பேசலாம். அப்படியே கிளம்புனா எப்படி? டீ குடிச்சிட்டு போ. இல்ல வேணாம் அத்தை, இன்னொரு நாள் வரேன். இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். வரேன். சரிப்பா, கிளம்பு. பாய், டேக் கேர். ஷிவி, எனக்கு என்னமோ ரோஹனுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க டெய்லி வர்றது எனக்கு சரியா படல. நீங்க சொல்றது சரி. இப்பெல்லாம் இவர் என்ன ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? இல்ல இல்ல, டோன்ட் வரி. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஒரு ஐடியா பண்ணலாம். உன் வீட்டில் வச்சு நீ இந்த வேலையை பண்ண. உன்கிட்ட சிஸ்டம் இருக்குல்ல, நான் உனக்கு அதிலேயே கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஒன்று, ரோஹன் வீட்டில் இல்லாத போதுதான் நீ லைவ் சாட்டுக்கே வரணும். அப்புறம் கதவை உள்ள தாழ் போடுறதுக்கு மறக்கக்கூடாது. யாருக்கும் சந்தேகமும் வராது. அதுதான் சரி. இது நல்ல ஐடியா.
நான் நகையெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேனே, எப்போ வரும் அது? அதுக்குன்னு இவ்வளோ டைம் எடுப்பீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்க. ஓகே. வணக்கம் அண்ணி. வணக்கம். அவர் வீட்ல இல்ல. அது எனக்கு தெரியும் அண்ணி. அதான் வந்தேன், உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? எதுக்காக சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அசிங்கமாலாம் பேசாதீங்க. உங்க ஃப்ரெண்டோட பொண்டாட்டினா என் புருஷன் கிட்ட சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு என்ன ஆகுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் மேனகா அண்ணி. உங்க நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ரகசிய பேச்சுக்கள்.com. இப்ப ஞாபகம் வருதா? அது என்னன்னா நீ எப்பவும் தனியா இருக்கிறதுனால போர் அடிக்குதுன்னு இந்த சைட்லாம் சாட் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? திடீர்னு என்னோட இந்த அண்ணி என் கண்ணு முன்னாடி வராங்க. என் கேமரா ஆஃப்ல இருந்துச்சு, ஆனா உங்க கேமரா ஆன்ல இருந்துச்சு. அப்புறம் உங்களுடைய அந்த வேற லெவல் அது. இன்னொரு விஷயம் அண்ணி, நான் என்னோட மொபைல்ல உங்களுடைய அந்த குரலையும் உங்களுடைய அந்த வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் அதை ரோகன் கிட்ட காட்டினேன்னு வைங்க, அவன் உடனே இது அவன் அழகான பொண்டாட்டின்றதை கண்டுபிடிச்சிருவான். என்ன சொல்றீங்க? இத பாருங்க, நீங்க என் புருஷன்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். ஐயோ அண்ணி, என்ன மாதிரி பசங்களுக்கு உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு பணம் செலவு பண்ணி தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. அப்படி வாங்குறது அது பெரிய பாவம். வேற என்னதான் வேணும் உங்களுக்கு? அது அன்னைக்கு வீடியோ சாட்ல பண்ணீங்கல்ல, அதை நேர்லயே பண்ணிடுங்களேன், அது போதும். உங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் டைம், இல்லைன்னா நான் ரோஹன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க மேனகா அண்ணி. மேனகா அண்ணியா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அதான் அங்கிள் மேனகா அண்ணி. அதான் என் ஃப்ரெண்டு சமீர் இருக்கான்ல, அவங்க வைஃப் மேனகா அண்ணி. அவன் தான் மேனகா அண்ணிய நம்ம அன்னிக்கிட்ட அறிமுகப்படுத்த சொன்னான். சரி அங்கிள், அப்ப பார்க்கலாம், கிளம்புறேன். சரி, போயிட்டு வாப்பா. வரேன். சிவி சொல்லு. அது வந்து அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? அவன் இங்க பாரு சிவி, பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. உன்னோட செக்யூரிட்டிக்கு இந்த பிரிட்டன் அத்தை தான் பொறுப்பு. நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். என்ன சரியா? என்ன மேனகா அண்ணி, இந்த பாழடைஞ்ச இடத்துக்கு என்ன கூப்பிடுவீங்க? என் வீடே ஃப்ரீயா தானே இருக்கு. சரி திரும்புங்க, நான் தான் வந்துட்டேன்ல. நீ அஜய் தானே? ஆமா. மேனகாவை பார்க்கணுமா? ஆமா. ஏன், என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்ப சரி, நீ மேனகாவை மீட் பண்ண. ஆனா இங்க இல்ல, சொர்க்கத்துல.
ஹலோ. சிவி, ஃபோன்ல ஸ்டில்ல பார்த்தல்ல? நான் பார்த்தேன். நான் தான் சொன்னேன்ல, உன்னோட செக்யூரிட்டிக்கு நான் தான் பொறுப்புன்னு. ஆமா. இப்ப நிம்மதியா நீ உன் வேலையை பாரு. சரிங்க சித்தி. எப்படி இருக்கீங்க நீங்க? உன்கிட்ட எப்படா பேசுவோன்னு ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா எந்த மாதிரி பேசினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்க குரலை கேட்டாலே போதும். உங்க குரல்ல பைத்தியமா இருக்க. அம்மாடி மருமகளே, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வாமா, தலை ரொம்ப வலிக்குது. சரிங்க மாமா, இத வந்துடுறேன். இந்த ஆள் தொல்லை தாங்க முடியல. வீட்ல இருந்துகிட்டே நிம்மதியா வேலை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஆள் சும்மா சும்மா டீ போடு காஃபி போடுன்னு என் உசுர வாங்குறான். ஏதாவது பண்ணியே ஆகணும். நீங்க எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப நல்ல முடிவு. ஏழை பசங்களுக்கு பாடம் நடத்துறது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா நான் அந்த மாதிரி எதுவும் அப்ளை. மாமா, இன்னையில இருந்து நீங்க பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுங்க. நான் தான் இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். இதனால உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும், பசங்களும் படிப்பாங்க. சரிம்மா, நீயே சொல்லிட்ட, அப்புறம் பண்ணலாம். உன் பேச்சை என்னால மீற முடியாதுல்ல. தேங்க்யூ மாமா. அப்ப சரி, நாளைக்கு காலையில நம்ம 10 மணிக்கு மீட் பண்ணலாம். பசங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சரி, அப்படியே பண்ணிடலாம். அப்ப நான் கிளம்புறேன். ஹலோ. ஹலோ சித்தி, உங்களோட இந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கிழவன் தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நாளையில இருந்து அந்த ஆளுக்கு ஒரு வேலை இருக்கு. வெல்டன் ஷிவி, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஹலோ. சார், நான் உங்களுக்கு பிரசன்டேஷன் மெயில் பண்ணிருக்கேன். அத ஒரு தடவை பாத்துருங்க. அதுக்கப்புறம் நான் புக்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? சரி, நான் செக் பண்ணிட்டு கால் பண்றேன். ஓகே. மேனகா? அதான் அங்கிள் மேனகாணி. அது என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல சமீர், அவனோட வைஃப் தான் மேனகாணி. ரகசிய பேச்சுக்கள் .com. ரோகனுக்கு இமீடியட்டா ஃபோன் பண்ணணும். வேண்டாம், ஒருவேளை நான் தப்பா யோசிக்கிறேன்னா? மேபி நான் எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா யோசிக்கிறேன் போல் இருக்கு. என் பையனோட குடும்ப வாழ்க்கைய நான் அவசரப்பட்டு கெடுத்துடக்கூடாது. சித்தி, இதோ இப்பதான் நான் வீட்டுக்கு வரேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஃப்ரெஷ் ஆகி உடனே ரெடி ஆயிடுறேன். என்ன பண்ற? வெக்கமா இல்ல உனக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்றதுக்கு? மாமா, நீங்க ஏ ரூம்ல என்ன பண்றீங்க? சரி, இது பாருங்க, அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீங்க சொன்னா மட்டும் இப்ப என்ன ஆகும்? நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே. இது சேட். இது என் தேவைகளை நிறைவேற்றுது. உங்க பையன் 1 மாசம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நான் 2 நாள்ல சம்பாதிச்சிருவேன். எவ்வளவு கேவலமா, எவ்வளவு மோசமா பேசுற நீ. எனக்கே உன்னை பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு. ரோகன் வரட்டும், அவங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லத்தான் போறேன். உன்னை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறேன்.
அது எப்படி முடியும் மாமனாரே? என்னப்பா இதுலதான் ஒண்ணுமே இல்லையே. இங்க பாருப்பா, இவன் மோசமான பொம்பளை, எல்லாத்தையும் delete பண்ணிருக்கா. போதும் மாமா போதும். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. என்னங்க, நான் ரொம்ப நாளா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உங்க அப்பாக்கு என் மேல ஒரு கண்ணு இருக்கு. என்ன சொன்ன? என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. ஏய் சிவி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாங்க, டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை சாக்க வச்சுக்கிட்டு என் பக்கத்துல வர முயற்சி பண்றாரு. இவரை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு இவர் தன்னோட லிமிட்டை தாண்டிட்டாரு. என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசுறேன்னு புரியல. உங்க போனை கொடுங்க. போன் என்ன இருக்கு? போனை கொடுங்க, நான் சொல்றேன். இந்தா. சிவி, என்ன பண்ற? மொபைல்ல என்ன இருக்கு? இத பாருங்க. என்ன இருக்குதுல? என்ன இதெல்லாம்? என்னப்பா இதெல்லாம்? இது எல்லாமே போய், தயவு செஞ்சு என் பேச்ச கேளு. என்னங்க, நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. எப்ப நீங்க இப்படி கேவலமா நடந்துக்கிட்டு அவன் மேல பழிய போட்ட எப்படிப்பா? ரோஹன், இதெல்லாம் நான் பண்ணவே இல்லப்பா. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது மாமா? இத பாருங்க, நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. எனக்கு இந்த வீட்ல பாதுகாப்பே இல்ல. நீங்க மட்டும் இப்ப போலீஸ கூப்பிடலனா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். சிவி, பொறுமையா இரு. போலீஸ் எல்லாம் போய் கூப்பிட வேண்டாம். இங்க பாருப்பா, என் பேச்ச கேளு. நான் உண்மையை தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்கலாம். ஆனா உன்னை பத்தின உண்மையை இவன் முன்னாடி நான் வெட்ட வெளிச்சமாக்குவேன். பாத்துக்கிட்டே இரு. என்னங்க, ஆனா உன்னை பத்தின உண்மையை இவன் முன்னாடி நான் வெட்ட வெளிச்சமாக்குவேன். பாத்துக்கிட்டே இரு. அப்பா, 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 என்ன காரியம் பண்ணிட்டீங்க அப்பா? அப்பா, அப்பா, அப்பா. என்னாச்சுங்க? எவ்வளவு நாள் இப்படியே இருப்பீங்க? ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல? நீ ஒன்னும் அப்பா மேல வீண் பழி எதுவும் சுமத்தல இல்ல? அப்பா இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு நாம காரணம் இல்லல்ல? இங்க பாருங்க, உங்க அப்பா பண்ணது தப்பு. அதனாலதான் குற்ற உணர்ச்சியில அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் இப்படி பண்ணிக்குவாருன்னு தெரிஞ்சிருந்தா, அவரோட மான மரியாதைக்காக இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா, நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனா எனக்கும் சுயமரியாதை இருக்குல்லங்க. ஒருவேளை அவர் நாளைக்கு என்கிட்ட எல்லாம் மீறி நடந்தா அதை நான் உங்ககிட்ட எப்படி மறைக்கிறது? மறைச்சா என்ன ஆகும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நீங்க கவலைப்படாதீங்க. போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு.
சித்தி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது. வாழ்க்கைன்னா இதெல்லாம் சகஜம்தான் இல்லையா? ஆமா, உன் வேலையை எப்ப ஆரம்பிக்க போற? சித்தி, இன்னைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, பாய். பாய். அட, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் சேட்டிங் கால் வந்துட்டாங்க. ஹலோ, மேனகாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். உங்க கழுத்துல தாலி தொங்குது? ஆமா, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு. ஆனா அவர் வேலைக்காக மாட்டாரு. அதனாலதான் எனக்கு உங்களை மாதிரி ஆம்பளைங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? உனக்கு இப்ப பேரின்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்தோஷத்தோட உச்சிக்கே நீ போக போற. அப்படியா? எனக்கு நீங்க ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா? நான் என் ஃப்ரெண்டு கூட தான் சேட் பண்ணி. எனக்கு தெரியும் நீ யார் கூட சேட் பண்ணிட்டு இருந்த. உன்னோட அந்த ஃப்ரெண்டு நான் தான். எனக்கு அப்பாவோட பேச்சுல நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. அதே நேரத்துல இன்னொரு பேச்சுலயும் நம்பிக்கை இல்லை. அவர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொன்னியா, அதுல எனக்கு ராத்திரியும் பகலும் இதே யோசனை தான். எங்கேயோ ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு புரியுது. இன்ஸ்பெக்டர், என்னங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உன்னை கையும் களுமா பிடிச்சாச்சு. நீ என் கூட சேட் பண்ண எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பெக்டர், இந்த லேப்டாப்லயும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கலாம். அசிங்கமா இருக்கு எனக்கு. பணத்துக்காக நீ இப்படியெல்லாம்? அப்பாவே நீ தானே கொன்ன. நீ தானே எங்க அப்பாவை கொன்ன. பேசு. உங்களோட அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஒரு நாள் உங்களை எப்படியோ நான் சமாளிச்சுட்டேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவர் சும்மா இருக்க மாட்டாருன்னு. அதனாலதான் என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் பணத்தாசையால தான் நான் பண்ணிட்டேன். உங்க அத்தை சொன்னபடி எல்லாம் செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் வழி தவறி போயிட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. எழுத்துட்டு வாங்க இவள. வா. எனக்கு எனக்கு ப்ளீஸ். எதுவும் அடிபடலையா? இல்ல, புரியல திடீர்னு என்னன்னு. சரி, நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க. இல்ல பரவாயில்ல ரிஷப். சித்தி, நான் தான் சொல்றேன்ல, வாங்க பார்த்து வாங்க. ரிஷப், உனக்கு மட்டும்தான் என் மேல பாசம் இருக்கு. டைம் ஆயிட்டு இருக்கு. டிஃபன் ரெடியா? ரெடி. இதோ ஒரு நிமிஷம் இப்ப எடுத்துட்டு வரேன். உன்னோட டெல்லி அட்மிஷன் என்னாச்சு? அது வந்துப்பா 2-3 நாள்ல தெரிஞ்சிரும்பா. ஓ அப்படியா? சரி, அப்படின்னா நீ ரெடியாவே இரு. இன்னும் லேட் ஆகுமா இல்ல டிஃபன் எடுத்துட்டு வரியா? என்ன இது? அச்சச்சோ, தெரியாம பண்ணிட்டேன். இருங்க, இப்ப தொடச்சிடுறேன். கிளம்பும் போதே அபசகனமா இருக்கு. டைம் வேற ஆயிடுச்சு.
நீ என்னடா உன் பொண்டாட்டியவே பார்த்துட்டு நிக்கிற? ஆபீஸுக்கு கிளம்பலையா? டேய் அப்புறம் இது வச்ச விடு. சரியா வைக்க கூட தெரியல. ஆனா பணம் மட்டும் வேணும். இந்தா இதப்படி. அப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு ஆகிற செலவு உன் சம்பளத்துல தான் பிடிக்க போறான். வா. நீ எங்கடா வர? அது ஆபீஸ்க்கு கார்ல வர தகுதி இருக்கா உனக்கு? ஒரு வேலையும் ஒழுங்கா பாக்குறது இல்ல. ஆனா அடிக்கடி பணம் மட்டும் வேணும். உன் தகுதிக்கு நீ அந்த வண்டியில தான் வரணும். இன்னில இருந்து உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி நீ ஆபீஸ்க்கு அந்த வண்டியில தான் வரணும். புரியுதா? பிரீஃப் கேஸ் வச்சுட்டு போ. வண்டி எடு. அண்ணன் முதலாளி, ஆனாலும் எனக்கு இந்த ஓட்ட வண்டியை தான் கொடுத்துருக்கிறாரு. 2 பேரும் கோவமாயிட்டாங்க போல இருக்கு. சித்தி, அப்பாவுடைய கோபம் 2 நிமிஷத்துக்கு தான். அதுக்காக நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்போ அவர் உங்க மேல கோவப்பட்டாலும் நான் இருக்கேன்ல. என்ன ஒரு ஹேண்ட்ஸமா இருக்க. செம்ம செல்ஃபி போ. சூப்பரா இருக்கு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அப்படியா? தேங்க் யூ so much. நீயும் எப்பவும் போல சோ பியூட்டிஃபுல்லா இருக்கப்பா. தேங்க் யூ. சரி ராகினி, சர்மா ஜுவல்லர்ஸோட ஃபைல் என்னச்சு? 3 நாளைக்கு முன்னாடியே அங்க போய் சேர்ந்துருக்கணுமே. ஆமா, இப்ப அந்த ஃபைல் எங்க இருக்கு? சார் அந்த ஃபைல் 3 நாளைக்கு முன்னாடியே புனித் சார் டேபிளுக்கு அனுப்பிட்டேனே. அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? டேய் புனேத், எங்க போயிட்டா? புனேத், சொல்லுங்க. சர்மா ஜுவல்லர்ஸ் ஃபைல் எங்க இருக்கு? அது அந்த ஃபைல் இன்னைக்கு காலையில தான் ராகினி என்கிட்ட கொடுத்தாங்க. என்னது? சார் உங்களுக்கு என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? ஏய், சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பார்க்காத, புரியுதா? அடடா ராகினி, இப்படி ஒரு அழகான முகத்தை வச்சுட்டு நீ அழலாம் கூடாதுமா. எதுக்கு இப்ப அழற? அழாத அண்ணா. என்னடா? சரி ராகினி, நீ போய் வேலையை பாருப்போ. ஓகே சார். சார் அது salary கொஞ்சம் ஏத்தி கேட்டிருந்தேனே சார். வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஓஹோ, சரி 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 சரி. இந்த மந்த்ல இருந்து உனக்கு 15% இன்கிரிமெண்ட். Thank you சார். Thank you so much சார். நீங்க எவ்வளவு நல்லவர் சார். இருக்கட்டும், விடு. Thank you சார். Thank you. கிளம்பு. யா, தேங்க்ஸ். அண்ணா போய் சொல்றாங்க அவங்க. அண்ணா, நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த மாசம் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தர்றேன். உட்காரு. இங்க வா, இப்படி உட்காரு. நல்லா உட்காரு. மத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கிற குறைய பாரு. உன்னை நீயே பாரு. அடுத்தவங்களை பத்தி என்கிட்ட குறை சொல்ற? நீ உருப்படிய ஒரு வேலை பண்ணிருக்கியா? ஒண்ணும் பண்ணல. எதுக்கு என்ன அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க? உன் முதலாளினா உன்னோட பாஸ், புரிஞ்சுதா? அண்ணா வீட்டுல, இது ஆபீஸ். உனக்கு வேலை கொடுத்துருக்கேன், சாப்பாடு போடுறேன், வீடு கொடுத்துருக்கேன். இந்த வேலை இல்லைன்னா நீ உன் பொண்டாட்டியோட ரோட்ல நின்று பிச்சை தான் எடுக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்க. இன்னொரு தடவை இப்படி பேசின அவ்வளவுதான். போய் இருக்கிற வேலையை முதல்ல பாரு. சேலரிய கூட்டி கேட்கிறேன். ரிஷப், சப்பாத்தி. இன்னொரு சப்பாத்தி வைக்கட்டுமா? வை. டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா? பருப்பு அதுவும் நல்லா இருக்கு. இன்னும் வைக்கவா? என்னடாச்சு டெல்லி போற விஷயம்? ஆமாப்பா, அட்மிஷன் ஓகே ஆயிடுச்சு. நாளைக்கு கிளம்பணும். அங்க போய் ஒழுங்கா படி. சரிப்பா. ஏதோ எனக்கு பிசினஸ் இருக்கு. எனக்கு அப்புறம் யார் பாத்துக்க போறா? நீ தானே? ஆமா. அதெல்லாம் நல்லா பாப்பேன்ப்பா. உங்க எல்லாரையும் தான் மிஸ் பண்ண போறேன்.
நீங்க ஏன் எல்லார் கூடயும் சேர்ந்து சாப்பிட மாட்டீங்க? அண்ணா இருக்கார்ல. ஓ சாரி, பாஸ். பாஸ் இருக்காரு. அங்க ஆபீஸ்ல அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு ஓ முன்னாடியும் மரியாதை இல்லாம நடத்தினா அதை என்னால பொறுத்துக்க முடியாது. இப்போ அது வந்து நீங்க சொன்னதுனால என் ஃப்ரெண்டு ரூபா கிட்ட நான் 20,000 கடன் வாங்கியிருந்தேன். 2 மாசத்துல தரேன்னு சொன்னோம். டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப பணத்தை திரும்பி கேக்குறா. இப்ப என்கிட்ட பணம் இல்ல, இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டுவாங்க. 2 மாசம்னு சொல்லி 4 மாசம் ஆயிடுச்சு. யார் முன்னாடியாவது ஏதாவது சொல்லிட்டானா எனக்கு பயமா இருக்கு. உங்களை அசிங்கப்படுத்திட்டானா? சரி, அண்ணன் கிட்ட பேசி பார்க்கறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கு அண்ணனையும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இருந்தா எப்படி? சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. என்னால முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன். ஆனா எங்க அண்ணன் இருக்காரு, ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. சம்பளத்தையும் ஏத்த மாட்டேங்கிறாரு, ப்ரொமோஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்பப்ப எனக்கு கழுத்தை நெரிச்சு அந்த கிழவனை கொண்டுலான்னு தோணுது. சரி விடுங்க, இப்ப இதெல்லாம் பேச வேண்டாம். நீங்க இதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க. நான் ரூபா கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு உங்களையும் உங்க சந்தோஷத்தை விட பெருசு வேற எதுவும் இல்ல. ரொம்ப தான் அக்கறை என் மேல. விடு. பெரியவங்க சரியா தான் சொல்லியிருக்காங்க. புயலுக்கு பின் தான் அமைதின்னு. என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? இப்போ ஓகே. அட, யார் போன் பண்றது? ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? நீ பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத. கடவுள் எனக்கு நிறையவே கொடுத்துருக்காரு. அட, அப்படி என்ன வயசாயிடுச்சு? அதான் சொல்லுவாங்களே, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு. என்னை பார்த்த அப்புறம் நீ விடவே மாட்ட. ஹலோ ஹலோ டார்லிங், கட் ஆயிடுச்சு. வந்து பார்க்க கூட மாட்டேங்கிறாங்களே. சரி விடு. அண்ணா, இங்க வா, முன்னாடி வா. சொல்லு, என்ன விஷயம்? அது அட்வான்ஸ்ல கொஞ்சம் பணம் கிடைச்சதுன்னா. அட்வான்ஸா டெர்மினேஷன் லெட்டரையும் கொடுத்துருவா. எப்ப பாரு பணம் பணம்னு புலம்பிக்கிட்டே இருக்க. முதல்ல கிளம்பு. அண்ணா, அது வந்து ரஷ்மி. ஏய், சாக்கு சொல்லாத. ரஷ்மி, நீ எல்லாரும் சேர்ந்து என்ன கொள்ளை அடிக்கிறீங்களா? என்ன பார்த்தா என்ன முட்டாள தெரியுதா? சிப்பா, விட்ட தலைக்கு மேல ஏறி நிப்பிய. தேவையில்லாம மூஞ்சி காட்டிட்டு வந்து நிக்காதப்பா. மூஞ்சியும் ஆளும் மூடைய கெடுத்துட்டான. ராகினி, பேங்க்ல salary கிரெடிட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் கொடுத்துரு. ஓகே, தேங்க் யூ. சொல்லுங்க. இல்ல இல்ல, டைமுக்கு டெலிவரி. கவர் காலியா இருக்கு. காலியா இருக்கா? எனக்காட்டா இருக்கு. எப்படி நடந்தது இது? அண்ணா, ஆமா, நான் திரும்ப கால் பண்றேன். இல்ல, நானே கால் பண்றேன். கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லையா உனக்கு? போன்ல பேசிட்டு இருக்கும்போது குறுக்க கூப்பிடுற. அது கவர் காலியா இருக்கு. என் சம்பளம். ஷர்மா கம்பெனிக்கு ஃபைல லேட்டா அனுப்புனதுனால நம்ம கம்பெனிக்கு லாஸ் ஆயிருக்குல்ல. அதை ஈடு செய்யணும்னா 2-3 மாசத்துக்கு உனக்கு சேலரி வராது. அண்ணா, என்னோட வீட்டு செலவுலாம் நான் எப்படி நான் பாத்துக்கிறது? அப்படி என்ன செலவு இருக்கு? என் வீட்டுல தான் குடியிருக்க, நான் கொடுக்கறத தான் சாப்பிட்றேன். அப்புறம் எதுக்கு சம்பளம் உனக்கு? இப்ப முதல்ல போய் வேலையை ஒழுங்கா பாரு. போ போ. திவாரி சார், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். புனித், உனக்கு தான் தெரியுமா என்னோட நிலைமையை பத்தி. இந்த சம்பளம் முழுசா எனக்கே பத்தாது. உனக்கு எப்படி? ஒண்ணு பண்ணு, உங்க அண்ணன் கிட்ட பேசு. அதுதான் என்னால முடியல. எப்படி அவர்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. புனித், பாஸ் கிட்ட இருந்து பணம் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு பொண்ணால தான் பாஸ்ட இருந்து பணத்தை கறக்க முடியும்.
ஃபோன் பண்ணியிருந்தாரு. ராகேஷ்க்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்களா? மூத்த அக்காங்கிற முறையில எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. பணம் கொஞ்சம் தேவைப்படும். எங்க வீட்டுக்கு நீங்க மூத்த மருமகன் வேற. சொந்தக்காரங்க முன்னாடி உங்க மரியாதை குறைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம். சும்மா அதையே பேசிட்டு இருக்காரு. நான் எங்க இருந்து தான் பணத்தை கொண்டு வர்றது? நான் என்ன பண்றது? ஆனா இந்த தடவை நீங்க ஏற்பாடு பண்ணிதான் ஆகணும். எனக்காக இல்லைனாலும் உங்க மரியாதையை காப்பாத்திக்கவாது ஏதாவது பண்ணுங்க. ஒரு பொண்ணால தான் பாஸ்ட வந்து பணத்தை கறக்க முடியும். ஒரு வழி இருக்கு. ஆனா நீ அதுக்காக எதுக்கும் தயாரா இருக்கணும். எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க நீங்க? புத்தி கிதி கேட்டு போச்சா உங்களுக்கு? சீ, உங்களால எப்படி இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுது? என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ரஷ்மி நான் சொல்றத நல்லா கேளு. இந்த ஒரு வழி தான் நம்ம கிட்ட இருக்கு. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் பாவம், நான் செய்ய மாட்டேன். இல்ல ரஷ்மி, எல்லாத்துக்கும் பயந்து இப்படி ஒடுங்கி வாழ்றது, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாம இருக்கிறது தான் பாவம். என் மேல நம்பிக்கை வை ரஷ்மி. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. முடியாது, இதெல்லாம் என்னால முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ரஷ்மி, என்ன கடுப்பேத்தாத. அன்பா சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா? இதுக்கு சம்மதிக்கலைன்னா உன்னை கொன்னிடுவேன் பாத்துக்க. நீ இதை செஞ்சுதான் ஆகணும். புரிஞ்சதா? இது என்னோட பழைய சிம். இந்த நம்பர் இந்த ஊர்ல யாருக்கிட்டயுமே இல்ல. என் அண்ணனுக்கு கூட தெரியாது. இப்ப வாயை மூடிக்கிட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இரு. கேள்வி எதுவும் கேட்க கூடாது. யாருன்னே தெரியல. நம்மள முட்டாளாக்க இப்படி ராத்திரி நேரத்துல தேவையில்லாம மெசேஜ் அனுப்புறது. வேண்டாங்க, இது ரொம்ப தப்பு. இனிமே நான் உங்ககிட்ட பணத்தை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன். உங்க கால்ல வேணாலும் விழணும். நாடகம்லாம் போடாத ரஷ்மி. கஷ்டத்துல இருக்கிறத விட பாவம் எதுவும் இல்ல. எவ்வளவு நாள் இப்படி அடங்கி ஒடுங்கி வாழ்றது? இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இப்ப அழாத. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். போதும். டைப் பண்ணு. என் பேர் ஸ்வப்னா. உங்களுடைய ஸ்வப்னா. நாம யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ரிப்ளை பண்ணு. டைப் பண்ணு. உங்களை எனக்கு தெரியும். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முடியாது, என்னால இப்படி பண்ண முடியாது. என்னது பண்ண முடியாதா? ஏய், நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேன். வாயை மூடிக்கிட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். இல்ல நான் ரொம்ப மோசமானவனா மாறிடுவேன். எரி போனா எடுத்து நான் சொல்ற மாதிரி டைப் பண்ணு. எடு. டைப் பண்ணு. உங்களை எனக்கு தெரியும். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரிப்ளை பண்ண. நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அக்கம் பக்கத்துல தான் நான் இருப்பேன். குட் நைட். அனுப்பு. எனக்கு இது எதுவும் சரியாவே படல. ஒரு தடவை மட்டும் அவன் சிக்கட்டும். அதுக்கப்புறம் நீ பாரு எப்படி அவனை வச்சு செய்யறேன்னு. இந்தா, இந்த எல்லா போட்டோஸையும் அவனுக்கு இப்பவே சென்ட் பண்ணு. சீக்கிரம். சார், நான் இந்த ஃபைலை தரவா செக் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு தடவை பார்த்துருங்களேன். சார்
என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அது உன் கழுத்துல ஏதாவது மச்சம் இருக்கா என்ன? இல்ல சார், என் கழுத்துல எந்த மச்சமும் இல்ல. சரி சரி. ஓகே சார், கிளம்புறேன். தேங்க்யூ. ஹலோ. சொல்றத கேளு. நான் ஒரு மெசேஜ் இப்போ உனக்கு அனுப்பியிருக்கேன். அதை இப்பவே அந்த புது நம்பர்ல இருந்து அண்ணனோட நம்பருக்கு அனுப்பிடு. இல்ல இல்ல, என்னால முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு. என்ன டென்ஷன் ஆகாத, புரியுதா? இல்லனா சரி சரி, நான் அனுப்புறேன். இதோட இந்த ஆட்டத்தை நிறுத்திக்கலாம். இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை. அந்த ஆளை நம்ம கைக்குள்ள வர வைக்கணும். அது வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். டைப் பண்ண உங்க பக்கத்துல வர போறேன். இப்போ அண்ணனோட ரூமுக்கு போ. இல்ல முடியாது. மெசேஜ் பண்றதுல ஓகே தான், ஆனா அவர் ரூமுக்குள்ள போக முடியாது. நான் சொல்றத கேட்டு நட, பதில் பேசாத. வா புனித், என்னால இப்ப போக முடியாது. ப்ளீஸ் விடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போ சீக்கிரம் வா. ப்ளீஸ் புனித், வேண்டாம், என்ன விடுங்க. புனித், புடி இதை எடுத்துட்டு போ. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? போ. போ. என்னோட சொப்னா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க, வந்துட்டியா? உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்ன தைரியத்துல என்கிட்ட இப்படி பண்ண? அறிவு கெட்டவனே, அசிங்கமா இல்ல உனக்கு? என்னாச்சு உங்களுக்கு? என்ன யோசிக்கிறீங்க? தண்ணி. என்னாச்சு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா? சீ, என்னால இதுக்கு மேல முடியாது. என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. ரஷ்மி, ஏண்டி அருவருப்பா இருக்கா? நம்மளோட எல்லா கனவும் நிறைவேறதுக்கான வாய்ப்பு வரும்போது அருவருப்பு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ என்னால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நம்ம இங்க இருந்து போயிடலாம், எங்கேயாவது போய் நல்லபடியா சந்தோஷமா வாழலாம். ஆனா என்னால இதை மட்டும் பண்ண முடியாது. பணத்துக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண சொல்லுவீங்களா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இந்த காலத்துல பணத்தை விட பெருசு வேற எதுவுமே இல்ல. உனக்கு மேல, எனக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல பணம், பணம் மட்டும்தான். இத பாரு ரஷ்மி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ஐ எம் சாரி. நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. சரி, நான் ஒண்ணு பண்றேன். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வாழ்ந்துக்கோ. எப்படி வாழணுமோ வாழ்ந்துக்கோ. ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒரே ஒரு பயம்தான். அவரை சிக்க வைக்கணுங்கிற முடிவுல ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா? அப்படிலாம் நீ கை மீறி போக விட மாட்டேன். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் அவன் நம்ம சொல்படி ஆடுவான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க.
இப்ப போ. பயமா இருக்கு புனித். அட ஒண்ணு நடக்காது, நான் தான் சொல்றேன்ல, போ. நான் ஒன்றும் கனவு காணலையே. இதை பாரு, நான் நேற்று கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா நீ இப்போ என்னோட எல்லா கன்ஃபியூஷனையும் தீர்த்து வச்சிட்ட. சிக்கிட்டாண்டா கிழட்டு பையன். என்னாச்சு ரஷ்மி, என்னாச்சு? தொடாதீங்க என்ன. என்ன நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. பணத்தை பத்தி ஏதாவது பேசுனியா? நீ பணத்தை பத்தி தான் கவலைப்படுவியா? உன் பொண்டாட்டி மேல உனக்கு எந்த அக்கறையும் இல்லல்ல? அதெல்லாம் சரிதான், ஆனா அப்புறம் பாத்துக்கலாம். பணத்தை பத்தி பேசுனியா? கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இப்ப ஆரம்பமாயிடுச்சு. இதோட ரிசல்ட் ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி இருக்கணும். கோடீஸ்வரன் இப்ப மூலமா உன் புருஷன் கோடீஸ்வரன் ஆக போறான். இனிமே அவனால தப்பிக்கவே முடியாது. இனிமே அவன் எனக்கு அடிமை. இவனுக்கு நான் நினைக்கும் போதுதான் இதுல இருந்து விடுதலை. அது சரி, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? டேய் புனித், எவ்வளவு வெள்ளடா பாப்ப? வெளியே எங்கேயாவது போய் நல்லா சாப்பிட்டுட்டு வா. சரியா? தேங்க்யூ சார். இந்தா இதையும் வச்சுக்க. நல்லதான் 4 ட்ரெஸ் வாங்கிக்கோ. என்ஜாய். நீங்களா? நான் தான். இத பாரு, எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? இது எனக்கா? ஒரிஜினல் வைரமாலை. உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் தம்பிக்கு கல்யாணம் வச்சுதான் நான் கேள்விப்பட்டேன். நீ எப்படி வெறும் கழுத்தோட போனா எனக்கு நல்லாவா இருக்கும்? உன் வீட்டுல மூத்தவ நீ, உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும்ல, இருக்கா இல்லையா? இத வச்சுக்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு, உனக்கு தான். இன்னும் கேளு, உனக்கு தேவைன்னா தர. இத பாரு, எனக்கு உன்னை விட பணம் பெருசு இல்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை நல்லா பாத்துக்கிற. அப்புறம் உன் அப்பா கிட்ட சொல்லு, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டான்னு. உன் தம்பி கல்யாணத்தை பத்தி, அப்புறம் உன்னை பத்தி, அப்புறம் நான் இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் எப்பவும் உனக்காக இருப்பேன். உன்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நீ ரொம்ப அழகா இருக்க. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில உன்ன மாதிரி யாரும் வரமாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ அந்த கடவுளோட வசதி. சரியா? அப்புறம் சாரீஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பத்தலன்னா இன்னும் கேளு. இத பாரு, நீ இப்படி எல்லாம் இருக்காத. சரியா? உன்னை நீ மாத்திக்கோ. எப்பவும் புதுசா
ரஷ்மி ரஷ்மி என்ன திடீர்னு ஷாப்பிங்லாம்? அட அண்ணா அப்படியே ஆளே மாறிட்டாரு தெரியுமா? ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, ட்ரெஸ் வாங்க காசு என்ன, எனக்கு என்னமோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது சரி, உனக்கு ஏதாவது கொடுத்தாரா அவரு? அதெல்லாம் இல்லையே. ஏன், என்னாச்சு? ஆச்சரியமா இருக்கே. ஆபீஸ்ல அவ்வளவு பணம் வித்ட்ரா பண்ண சொன்னாரு, ஆனா உனக்கு கொடுக்கலைன்னா அப்புறம் வேற யாருக்கு கொடுத்திருப்பாரு? எனக்கு எப்படி தெரியும்? என்னாச்சு, தூங்கலையா இன்னும்? இல்ல, நல்லவேளை நீங்க வந்தீங்க. தலை ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் அமைக்க விடுங்களேன். ஆமா, நாள் ஃபுல்லா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இங்க வந்து உனக்கு சேவை வேற பண்ணணுமா? தைலத்தை தடவிட்டு தூங்குறதுக்கு பாரு. நான் தான் சொல்லிட்டேனே. சரியா இருக்கு. அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எல்லாம் அப்புறம் பேசலாம். நான் ரவி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ராகினி கிட்டயும் சொல்லி. அப்புறமா இல்ல, இப்பவே பேசி ஆகணும். ஒரு பைத்தியக்காரன் வந்திருக்கா, நான் அப்புறம் பேசுறேன். இப்ப எந்த கப்பல் மூழ்கி போச்சுன்னு என்கிட்ட வந்து இவ்வளவு அவசரமா பேசணுங்கிற? போதும், ரொம்ப ஓவரா போய்கிட்டு. எது ஓவரா போகுது? இப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க கேட்டுதான் ஆகணும். அது அந்த கடவுளோட ஆர்டரா என்ன? ஏன்னா டைம் மாறி போச்சுல. அது சரி. இப்ப ஜோசியங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? என் டைம் ஏற்கனவே நல்லா தான் இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்தது, நல்லா தான் போகுது, இன்னும் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். சரி, நீ சொல்லு, எதுக்கு இப்ப நீ ஆடிட்டு இருக்க? என்ன குதிக்கிற டைம் இப்ப என்னோடது. இப்ப என் சேலரிய கூட்டினா மட்டும் பார்த்தா, அப்புறம் ப்ரமோஷனும் வேணும், கம்பெனில 10% பார்ட்னர்ஷிப், அப்புறம் செப்பரேட்டா கேபினும் வேணும். அப்படி நீ என்னத்தை சாதிச்சிட்டனா எதுக்கு இதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்? ஏன்னா ஐ திங்க் நான் இதுக்கெல்லாம் டிசர்வ் தான். அப்புறம் இதுக்கெல்லாம் நான் ஏன் டிசர்வ்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். காலையில சாப்பாட்டுல என்ன சேர்த்துக்கிட்ட? ஏன்னா உன் மூளை ரொம்ப உப்பி இருக்கு. அப்புறம் என்ன வார்த்தை சொன்ன? டிசர்வ் ஆனவன் தான் நீ. கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்துறதுக்கு இனிமே நீ ஆபீஸ கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தணும். ப்ரமோஷன்ல டிமோஷன் ஆயிடுச்சு உனக்கு. உங்களால அப்படி பண்ண முடியாது. என்ன ஆர்டர் போடுறியா? நான் இங்க இருந்து போயிடுவேன். போ. நான் ரஷ்மியை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். டேய் தம்பி, நீ ரஷ்மியை போய் கேளு. அவ இந்த வீட்டை விட்டுட்டு உன் கூட வர்றதுக்கு தயாரா இருக்காளான்னு. ஒருவேளை அவ தயாரா இருந்தா பிரபு உங்க விருப்பப்படியே நீங்க 2 பேரும் கிளம்புங்க. எனக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. கிளம்புடா. என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரனா தெரியுதா? ஏய், வண்டியட. ரஷ்மி, உள்ள போ. நீங்க போங்க, நான் வரேன். நான் தான் சொல்றேன்ல, உள்ள வாடி. என்ன பண்றீங்க நீங்க? டேய், ஏன்டா இப்படி பண்ற? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இவ என் பொண்டாட்டி, நான் எப்படி வேணாலும் பேசுவேன். எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. வா உள்ள. புனித், வலிக்குது. புனித், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. இங்க பாரு, இப்ப நீ நார்மலா இல்ல. எனக்கா இப்பதான் சுயநினைவு திரும்பி இருக்கு. இது என்னது? என்னடி இதெல்லாம்?
நீ இந்த கேடு கெட்டவங்க கூட சேர்ந்துட்டு என்ன ஏமாத்துறியா? நான் உன்னை எத்தனை தடவை கேட்டேன், நீ என்னையே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கல. சீ, உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. உனக்கு தான் அசிங்கமா இருக்கணும், வேற யாருக்கு இருக்கும்? நீ தானே என்னோட புருஷன். இப்படி எல்லாம் பண்ண சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினது யாரு? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைக்கிறியா? உன்னை அவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உன்னை தூக்கி போட்டுருவான், உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்புறம் இந்த புருஷன் நான் தாண்டி உனக்காக இருப்பேன். ஆமா, பெரிய புருஷன். அப்ப எங்க போயிருந்த இந்த புருஷன்? என்ன அடிச்சு மிரட்டி அவன் கிட்ட அனுப்பும்போது எங்க போயிருந்த? ரஷ்மி, இன்னொரு தடவை கைய நீட்டின கைய உடைச்சிடுவேன். ரொம்ப பொறுத்துட்டேன், இனிமே என்னால முடியாதா? இதெல்லாம் பண்ண சொல்லி நீதானே என்கிட்ட சொன்ன. அப்படின்னா வாய் மூடிட்டு பேசாம நடக்கிறத கண்டுக்காத. நான் அவர்கிட்ட பேசி உன்னோட வேலையை ஒழுங்கா சரி பண்ணி தர சொல்றேன். இல்லைன்னா உன்னோட கோபம் இந்த பணத்துக்காகவும் வைர நகைக்காகவும்னா அது எல்லாத்தையும் நான் சம்பாரிச்சேன். இது மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதனால மரியாதையா இதை எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே ஒழுங்கா வச்சிடு. இனிமே ஊர் கண்ணு முன்னாடி நீங்க என் புருஷனா இருந்துக்கோங்க, வேற எதுவும் நமக்குள்ள இல்ல. பெருசா வந்துட்டோம், திடீர்னு புருஷனு கொண்டாடிக்கிட்ட. ஏய், என்னம்மா நீ? புனித் வீட்டுல இருக்கான்ல? ஏய், உண்மையிலேயே நீ ரொம்ப சாமர்த்தியசாலி தான். நீ என் மேல காட்டுற அன்புக்கு நான் அடிமை, நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன். அப்புறம் இந்த காதலுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நிஜமாவா? என்ன வேணாலும் செய்வீங்களா? என்ன வேணா செய்வேன். நான் உங்க கூட நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நாம இப்ப அப்படித்தானே இருக்கோம். அது நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட உறவு வெறும் 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஏய், நீ அப்படி வரியா? நான் நம்ம உறவுக்கு பேர் கொடுக்க போறேன். புனிதா டைவர்ஸ் பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். உன் தகுதி என்ன? நீ மேல பறக்க ஆசைப்படாத. தரையில தான் உன் வாழ்க்கை, அளவோட இரு. நான் கையெடுத்து கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட நான் பிச்சை கேட்கிறேன். நான் எப்பவும் உங்க கூட தான் இருக்கணும். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இந்த பாரு, பொம்பளைங்க கிட்ட இதுதான் பெரிய பிரச்சனையே. கொஞ்சம் இடம் கொடுத்த போதுமே தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துருவீங்க. இதனால என்னோட ஸ்டேட்டஸ் பாதிக்கும். நீ உன் எல்லையிலே இரு, அதுதான் உனக்கு நல்லது. அப்புறம் பாரு, ரிஷப் நாளைக்கு டெல்லியில இருந்து வரான். அவனுக்கு இந்த கள்ள உறவை பத்தி தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? நான் உங்களை கெஞ்ச கேட்டுக்கிறேன், உங்க கால்ல மேல விழுந்து கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோங்க. நான் உங்களை ரொம்பவே காதலிக்கிறேன், உண்மையாவே காதலிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். பேசுறத கொஞ்சம் யோசிச்சு பேசு. ஒழுங்கா சொல்றேன், எழுந்துரு மேல. எனக்கு ஆபீஸ்க்கு போகணும். சீக்கிரம் டிஃபனை ரெடி பண்ணு. வா. சித்தி, சித்தி பாருங்க உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. சித்தி. ரிஷப். சித்தி. சித்தி என்னாச்சு? நீங்க எதுக்காக அழுறீங்க? நல்ல வேலை ரிஷப், நீ வந்துட்ட. நீ மட்டும்தான் என் மேல ரொம்ப பாசமா இருந்த. நீ இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு வாழவே பிடிக்கல. சித்தி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க வாங்க ரெஸ்ட் எடுங்க. போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. குந்தன், எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க குந்தன்? வெளியில வா. யார் அது? அடா புனித், அறிவில்லையாடா உனக்கு? இப்படி காலங்காத்தால குடிச்சிட்டு வந்திருக்க? நீ வாய மூடு. நான் இங்க உன்னை பத்தின உண்மையை சொல்ல வந்திருக்கேன். உன்னோட எல்லா ரகசியத்தையும் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்க போறேன். இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. எல்லாரும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? உட்கார்ந்து வேலையை பாருங்க. டேய், நீ உள்ள வாடா. வா. முடியாது. வாங்குறல. கையெடு. எனக்கு ஆர்டர் போட்டதெல்லாம் போதும்.
இனிமே நீ வாயே திறக்க கூடாது. நான் சொல்றத மட்டும் கேளு. இனிமே எனக்கு கம்பெனில 25% பார்ட்னர்ஷிப் வேணும். இல்லைன்னா நான் உனக்கும் ரஷ்மிக்கும் இருக்கிற உறவை பத்தி உன் பையன்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். இந்த உலகத்துக்கே சொல்லுவேன். குடிகார பயல, என்னைய மிரட்டிய நீ ஒண்ணு விட மாட்டேன்டா. போடா வெளிய போடா. இத பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. வாழ்க்கை கொடுத்த எனக்கு உன் வாழ்க்கையை கெடுக்கவும் தெரியும். நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கொன்றுவன் உன்ன. போடா வெளிய போடா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கொன்றுவன் உன்ன. முதல்ல இதுக்கு பிரியாரிட்டி கொடுங்க. மிஸ்டர் குந்தன், சொல்லுங்க. எங்க கூட வாங்க. நான் என்ன பண்ண? உங்க தம்பியை நீங்களே கொண்டுட்டு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? என்ன சார் சொல்றீங்க? நான் எதுக்கு என் தம்பியை கொல்லணும்? உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க. இதோ பாருங்க, நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. முதல்ல வாங்க. சரி வாங்க வாங்க. இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாதா? சித்தி சித்தி உட்காருங்க. ஏன் சித்தி, நான் தான் சொன்னல, நீ நீ எப்படி சொல்றியோ அப்படியே நான் செய்கிறேன்னு. பார்த்தல, முதல்ல உன்னோட புருஷனை தூக்கினேன். அப்புறம் அதுக்கப்புறம் நீ உன்னோட அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. இதோ இந்த இந்த லட்சம் கோடியெல்லாம், இந்த சொத்து எல்லாமே நமக்கு தான் சொந்தம். ஐ லவ் யூ ரேஷ்மி சித்தி. நோ 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 சித்தி, ஒன்லி ரஷு, என்னோட செல்ல ரஷு. ஐ லவ் யூ டூ ரிஷப். ஐ லவ் யூ ரஷு. இனிமே சித்திலாம் இல்லை. தள்ளிப்போ. ரிஷப், ரிஷப், ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அப்போ ஜெயில போடுங்க. இங்க எப்படி? சித்தி மேல இருந்தா தப்பு இல்ல இன்ஸ்பெக்டர் சார். எழுந்த அறிவு கேட்டவன, அவ கைய பாரு என்ன வச்சிருக்கானு. இப்ப மட்டும் நாங்க வரலன்னா அந்த தலகாணி வச்சு உன் மூச்சை நிறுத்திருப்பா. சித்தி மேல எந்த தப்பு இல்லையா? நாக பாம்படி நீ, கேடு கட்டவல, என் பையனையும் மாறி. ஏதோ இன்ஸ்பெக்டர் என் பேச்சை கிட்ட இங்க வந்தது நல்லதா போச்சு. வண்டிக்கு இருந்து இன்னொரு சாவி ரிஷப் கிட்ட தான் எப்பவும் இருக்கும். இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னார், புனித்தோட சாவு ஏன் வண்டி மோதி தான் ஏற்பட்டிருக்குன்னு. அப்பவே எனக்கு புரிஞ்சது, நிச்சயமா இதுல நீ சம்பந்தப்பட்டிருப்பேன்னு. அதனால உன்னை கையும் களவுமா எல்லாரும் முன்னாடி பிடிக்க நினைச்சேன். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? வேற என்ன பண்ண சொல்ற? இந்த வீட்டுல நான் அடி எடுத்து வச்சதுல இருந்து நீயும் உன் பையனும் என்ன தப்பான கண்ணோட்டத்துல தானே பாத்தீங்க. அதுக்கப்புறம் என்னோட புருஷன் புனி, அவனும் என்ன வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்க தான் பார்த்தான்.
புருஷன் தான் அப்படி இருக்கான்னு நான் உன்கிட்ட சண்டை போட்டு உன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச வந்தா நீ என்ன உன்னோட காலில் போற செருப்பா நினைச்சு தூக்கி வீசிட்ட. அப்பவே நான் முடிவெடுத்துட்டேன், இந்த குடும்பத்தையே ஒருத்தன் விடாம வேரோட அழிக்கணும்னு. உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கெல்லாம் ஒரே முடிவுதான், அதுதான் சாவு. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். நிறுத்துங்க, ரெண்டு பேரும் நிறுத்துங்க. நான் வேற என்ன பண்றது? நான் முதல்ல என்னோட புருஷனை நம்பினேன், ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். சரி, நீ இவரை நம்பின, ஆனா இவரும் என்னை ஏமாத்திட்டாரு. ஹலோ மேடம், இப்படி அழுவுறதுனால நீங்க பண்ண கொலையை மறைக்க முடியாது. அப்படி உங்க புருஷன் உங்களை டார்ச்சர் பண்ணியிருந்தாருன்னா, கட்டாயப்படுத்தி இருந்தா ஏன் போலீஸ் கிட்ட சொல்லல? இப்போ உன் புருஷனை கொன்ன பிறகு வேற என்ன பண்றதுன்னு கேக்குற. எல்லாரும் கூட்டினு வாங்க. இப்போ எல்லாரோட வாழ்க்கையும் ஜெயில தான் கழிய போகுது. கிளம்புங்க, கூட்டிட்டு வாங்க.